இந்த அற்புதமான தியானம் கொடுத்த பிரமரிஷி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மகாவதா டிவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பழனியப்பன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்க இன்னைக்கு நான் பேச போறது. மனம் உருவாக்கும் உடல். நம்ம மனம் பாத்தீங்கன்னா எப்படி நம்ம உடலை உருவாக்குது, நம்ம கிட்ட அந்த ஒரு மனதினால என்னென்ன விஷயங்கள் மாறுதல்கள் இருக்குது அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இணைந்திருக்கோம். எல்லாருமே we are connected. ஆனா அந்த ஃப்ரீக்வன்சி தான் மாறி மாறி இருக்கு. நிறைய பேரோட ஃப்ரீக்வன்சி மாற்றங்கள்னாலதான் எல்லாருமே வேற வேற இடத்துல கனெக்ட் ஆகாம நம்ம வேற வேற மாதிரி இருக்கோம். நம்ம ஒரே மாதிரி இல்லாம வேற வேற மாதிரி கனெக்ட் ஆயிருக்கோம். நம்ம இப்ப உதாரணத்துக்கு நம்ம நம்ம பிரபஞ்சத்தோட இணைஞ்சிட்டோம் அப்படின்னு பாத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மனசு பிரபஞ்ச மனசோட நம்ம இணைஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப இனிமையா இருக்குங்க. பிரபஞ்சம் பத்தி நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? எப்படி இருக்குங்க பிரபஞ்சம்? தூய்மையானது, எந்த எண்ணங்கள் நிலையானது, அன்பு மட்டுமே உருவானது. அந்த பிரபஞ்சம் எப்படிங்க இருக்கும்? ரொம்ப அழகான பிரபஞ்சம் இல்லைங்களா? அந்த பிரபஞ்சத்தோட நம்ம இணைஞ்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப இனிமையா இருக்கும் நம்மளுக்கு. அந்த இப்ப நம்ம பிரபஞ்சத்தோட இணைஞ்சிட்டோம். யாரெல்லாம் அந்த பிரபஞ்ச நிலையோட இணைஞ்சிட்டாங்களோ, இப்ப நம்ம இணைஞ்சிட்டோம். அந்த பிரபஞ்ச நிலையில யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்களோ அவங்களோட நம்ம இணையறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப கனெக்டடா நம்மளுக்கே தெரியும் இல்லைங்களா? நிறைய பேர் பார்த்த உடனே பாத்தீங்கன்னா ஈஸியா கனெக்ட் ஆயிடுவோம் நம்ம. டக்குன்னு அவங்களோட ஃப்ரெண்ட்லியா ஃபீல் பண்ணுவோம் நம்ம. ரொம்ப அதோட இணைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா சில பேர் அந்த இணைப்பு இல்லாம இருப்பாங்க. அத பத்தி கவலை இல்ல நம்மளுக்கு. ஆனா நம்ம பிரபஞ்சத்தோட இணைஞ்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி மக்களோட இணையறது ரொம்ப சுலபமா இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. இப்ப நம்ம பிரபஞ்சத்தோட இணைஞ்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம நம்ம நம்மளோட நம்மளோட அலையியலுக்கு நம்மளோட ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லைங்களா? அது அப்படியே மாறிக்கிட்டே இருக்குங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சேர்ந்த உடனே என்ன பிரபஞ்சமா தூய்மையா மாற முடியாது. ஆனா கனெக்ட் ஆக பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே தூய்மையா அழகா மாறிடுவோம். நம்ம அதோட இணைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் அந்த பிரபஞ்சத்தோட இணைஞ்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப அற்புதமானதாகும். இயற்கையா நிறைய பேர் சொல்லுவாங்களாப்பா, என் வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கு. எஃபர்ட் எடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறேன் தெரியுமா, நான் இந்த விஷயத்த எவ்வளவு இது செய்யறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவ்வளவு பெரிய விஷயத்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா செஞ்சிருவாங்க. இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒரு பிரமிட் கட்டுறதாக இருக்கட்டும், ஒரு பெரிய தியானமாக யஜ்ஞம் நடக்கிறதாகட்டும், ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா எல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அந்த ஹையர் மாஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஐயோ நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சீங்கல்ல, இத்தனை பேரை கூப்பிட்டு இத்தனை பேரு செஞ்சு இதெல்லாம் எத்தனை பேர் அழைச்சு இத்தனை ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி இதை ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. அவங்க உடனே பக்கத்துல இருக்கவங்க கிட்ட ரொம்ப கேஷுவலா சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அது பாட்டுக்கு ஈஸியா நடந்ததுங்க, நான் ஒன்னும் கஷ்டப்படவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சீனியர் மாஸ்டர்ஸ். ஸோ அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? பிரபஞ்சத்தோட இணைஞ்சு அந்த விஷயத்த செய்யறாங்க. அந்த பிரபஞ்சத்தோட இணைச்சு செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த விஷயங்கள் ரொம்ப இயல்பா ரொம்ப ஈஸியா நடக்கும். ஆனா அந்த பிரபஞ்சத்தில் இசைவு அந்த ஒத்திசைவு இல்லாத மனிதர்களோட வாழ்க்கை பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எளிமையானதாக இருக்காது. ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். அவங்க வாழ்க்கையே ரொம்ப கடினமானதாக இருக்கும். அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்பா, இன்னைக்கு இந்த ஒரு நாள் போறதுக்கே எப்படி இருந்தது தெரியுமா, ரொம்ப கஷ்டமா இருந்தது, ரொம்ப அப்பாடா நீ இருந்தது அப்படின்னு. ஏன்னா அவங்க பிரபஞ்சத்தோட இணையில, அவங்களுக்கு அது தெரியல, எப்படி இணையிறது அப்படின்னு தெரியல. அதுதான் அதுதான் அந்த வித்தியாசம் பிரபஞ்சத்தோட. ஆனா நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். பிரபஞ்சத்தோட இணையற வாய்ப்பு பக்தி மூலியமாவோ தியானம் மூலியமோ ஏதோ ஒரு மூலியமாவோ ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா அவங்களோட அலை இயக்கம், அந்த மைண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணங்கள் இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா அது ஒரு அலை இயக்கத்துல இணைஞ்சிருக்கும், ஒரு ரொட்டீன்ல இருக்கும். இப்ப நம்ம காலையில எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்றோம், அப்புறம் குளிக்கிறோம்,
அப்புறம் மத்த வேலைகளை செய்றோம். அது ஒரு ரொட்டீன் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லைங்களா? அதோட நரம்பியல் இது இருக்கு இல்லைங்களா? அத ஒத்தி அது ஒரு அதோட இணைஞ்சிருக்கு. ஸோ அதோட இதுலயே அவங்க தொடர்ந்து, தொடர்ந்து, தொடர்ந்து இருக்கறதுனால, அத விட்டு அவங்களால வெளிய வர முடியாது. அதனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா, ஒரு தடவ முயற்சி செஞ்சு, அந்த பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கும். அத பிரபஞ்சத்தோட இணைச்சுட்டோம் அப்படின்னா, அந்த வாழ்க்கை ரொம்ப அனுசரிப்பானது, ரொம்ப இயற்கையானதாக இருக்கும். ஸோ அந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமா அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ நம்ம வந்து என்ன அப்படின்னா, அன்போட இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு அடிப்படையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒத்திசைவோட நிலைன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அன்போட நிலை. நம்ம வந்து அன்பு நிலையோடு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அந்த அன்புல கலந்து இருக்கும்போது, நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமானதாக மாறும் நம்மளுக்கு. ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்லா இருக்கும். அ இந்த பிரபஞ்சத்தோட இணையும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம மனசு வந்து ரொம்ப விரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. பரந்த மனசா இருக்கும் நம்மளுக்கு பிரபஞ்சத்தோட இருக்கும்போது. அன்போடு இருப்போம். அந்த பிரபஞ்சத்தோட இணையும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மூளை செல்கள் இருக்கு இல்லையா? நம்ம மூளையில இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா, ஆ உடலில் உள்ள நரம்பு பாதை, நம்மளோட இந்த விரிந்த மனம் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம மனம் வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த பிரபஞ்சத்தோட மனம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மளோட மனம் வந்து மூளையின் வழியாக நம்ம உடம்புல உள்ள நரம்பு பாதையை வந்து வழிநடத்தும் நம்மளுக்கு. நம்ம நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத வழி நடத்தும். அப்புறம் நம்மளோட மூளையும், உடலையும் வந்து புதுப்பிக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் அந்த நம்மளோட மனம் வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிக்கும் நம்மளுக்கு. நம்மளுக்கு அது புதுப்பிச்சுட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு புதுப்பிச்சுட்டே இருக்கும். புதிய செல்கள் உருவாகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. நம்மளோட இதோட இணைஞ்சிருக்கும்போது புதிய செல்கள் உருவாகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. கனெக்ட் ஆக இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா. நம்மளோட டிஎன்ஏ கூட புதுப்பிக்கும் நம்மளுக்கு கனெக்ட் ஆக இருக்கும்போது. ஸோ நம்மளோட எண்ணங்கள், வார்த்தைகள், நம்மளோட செயல்கள் வந்து ஒரு ஒருங்கிணைப்பா இருக்கும். எல்லாமே கனெக்டடா இருக்கும் நம்மளுக்கு. எல்லாமே நம்மளுக்கு இணைந்து இருக்கும் நம்மளுக்கு. நம்மளோட செயல்கள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரி அ சரியானதாக இருக்கும் நம்மளோட செயல்கள். ஒத்திசைவோடு இருக்கும் நம்மளுக்கு. இப்ப நம்ம நான் சொன்னேன் இல்லையா? எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி அந்த பெரிய யஜ்ஞம் நடத்துனாங்க அப்படின்னா, ஒத்திசைவோடு நடந்தது இல்லீங்களா? இயல்பா நடந்தது இல்லையா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒத்திசைவோட நம்மளுக்கு செய்ய ஆரம்பிச்சுரும். நம்மளோட செயல்கள் ஒரு ஒத்திசைவோடு இருக்கும் நம்மளுக்கு. அப்புறம் பொருள் சார்ந்த உணர்ந்த நிலை. எது தேவை? எது பொருள் சார்ந்தது? எந்த மாரி கனெக்ட் ஆகணும்? அப்படின்றது நம்ம வந்து பொருள் சார்ந்த நிலையோட கனெக்ட் ஆகியிருப்போம் நம்மளுக்கு. இதுல ஒரு விஷயம் இப்ப நெறைய பேர் வந்து கிரியேட் பண்றாங்க இல்லையா? புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. நெறைய விஷயங்கள் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. எப்படிங்க அவங்க? எப்படிங்க முடியுது? இந்த செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட இணைஞ்சு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, புது புது விஷயங்கள அது கனெக்ட் பண்ணுங்க நம்மளுக்கு. ஸோ, நம்ம மனம் பிரபஞ்ச மனத்தோட இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அழகான வாழ்க்கை மாறிடுங்க நம்மளுக்கு. இயற்கையான அந்த வாழ்க்கையிலிருந்து வாழ்க்கை மாறும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிச்சுரும் நம்மளுக்கு. அந்த உண்மை நிலையிலிருந்து நம்ம மாற ஆரம்பிச்சுருவோம் நம்மளுக்கு. ஒரே ஒரு நிமிஷம் மாஸ்டர்ஸ். மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் எனது பணிவான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மே 16, 17 தியான யக்னங்களில் வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கியுள்ளார்கள். அதில் நான் அனைவரும் அது வாட்ஸ்அப் குரூப்பில் சேரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்பை நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பித்துள்ளேன். நன்றி. இப்பொழுது நமது மாஸ்டர் தொடருவார். நன்றி. நெட்வொர்க் இஷ்யூ சாரி மாஸ்டர். ஸோ, நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமான ஒத்திசைவோட இருக்கும் நம்மளுக்கு. நம்மளுக்கு ஒவ்வொரு இதுவுமே வந்து ரொம்ப அழகானதாக இருக்கும் நம்மளுக்கு. நம்மளோட மூளை வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வேற வேற ஃப்ரீக்வென்சில இருக்கும். நம்மளுக்கு வந்து சொல்வீங்க அப்டின்னா. ஸோ நம்ம ரெகுலரா நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ
நான் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பதட்டமான எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாக்குறோம் இல்லைங்களா? அவங்களோட வாழ்க்கை எப்படி இங்க இருக்கு? ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். எப்ப பேசினாலுமே வந்து பாத்தீங்கன்னா பதட்டத்தோட பேசுவாங்க. என்ன? எப்படி? என்ன? என்ன? அப்படின்னு அவங்க வந்து பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பதட்ட நிலையில, ரொம்ப அவசரமான நிலையில இருப்பாங்க. அந்த மைண்ட் வந்து அந்த பேசும்போதே தெரியும் அவசரமான நிலையில இருக்காங்க. ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அந்த ஃப்ரீக்வென்சி பார்த்தீங்கன்னா, 15 டூ 40 அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டா இருப்பாங்க. எப்ப பாரு ஒரு ஸ்ட்ரெஸ். இந்த 40ல இருக்காங்க இல்லையா? அவங்க அந்த தொடர்ந்து அந்த நிலையில ரொம்ப உணர்ச்சி பூர்வமான நிலையில இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த நிலையில இருக்காங்க, அந்த ஃப்ரீக்வென்சில இருக்காங்க இல்லையா? அவங்க தான் வந்து நெறைய தவறான விஷயங்கள் செய்வாங்க. அந்த பதட்டத்தோட இருக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா, ஃபேமிலில ஒரு நெகட்டிவான டெசிஷன் எடுக்கிறது, ஒரு தவறான முடிவு எடுக்கிறது, ஒரு பிசினஸ் ஆகட்டும், பிசினஸ்ல ஒரு தவறான முடிவு எடுக்கிறது, டக்குன்னு அந்த அந்த ஃபினான்ஸ விட்டுட்டு வெளிய போறது, குடும்பத்த விட்டு வெளிய போறது, இல்ல தேவையில்லாத முடிவுகள் எடுக்கிறது. இந்த 40 ஃப்ரீக்வென்சிலயே அவங்க தொடர்ந்து இருந்துட்டாங்க. அந்த 40 அபோவ்ல இருக்கும்போது 15 டூ 40 ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். பட் அந்த 40லயே தொடர்ந்து இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அந்த அலை வந்து ரொம்ப கடினமானதாக இருக்கும். அதனால வந்து இப்ப தான் நெறைய நெகட்டிவ்ஸ் நம்ம கேள்விப்படுறோங்க இல்லையா? ஃபேமிலி ஆகட்டும், ஃபினான்ஷியல் ஆகட்டும், இல்ல சமுதாயத்துல ஆகட்டும், நெறைய பேர் வந்து தவறான முடிவுகள் எடுக்குறாங்க. அதனால அந்த சமுதாயமே வந்து சீர்கேடா போய் முடியுது இல்லைங்களா? சோ இந்த ஃப்ரீக்வென்சி தான் வந்து ரொம்ப ஹையர் ஃப்ரீக்வென்சி. அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ரொம்ப ஹெவியா வந்துட்டு இருப்பாங்க அந்த இடத்துல. 15 டூ 40. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 12 டூ 15. இந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வென்சி தான் சொல்றேங்க இல்லையா? இந்த ரொம்ப அதிகமான நிலை நான் சொல்றேன்ல, அதுதான் பீட்டா. ரொம்ப ஹையஸ்ட் ஃப்ரீக்வென்சி தான் வந்து பாத்தீங்கன்னா, பீட்டா ஹை அதுதான் வந்து பீட்டா. ரொம்ப ஹையஸ்ட்டா இருப்பாங்க அவங்க வந்து. அடுத்தது வந்து டெல்டா. கொஞ்சம் கம்மியான ஃப்ரீக்வென்சி. இந்த டெல்டா ஃப்ரீக்வென்சி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சராசரியான விஷயங்கள் செய்றது. நம்ம வாழ்க்கையில எந்திரிச்சு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்றோம் இல்லீங்களா? தொடர்ந்து ஒரு வேலை செய்றது. இத எடுத்து வைக்கணும், இத செய்யணும், அத செய்யணும் அப்படின்ற ஒரு சாதாரண நிலையில இருப்பாங்க. அது டெல்டா. அடுத்தது வந்து தீட்டா. தீட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடுத்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நிலை அந்த தீட்டால இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு ஆ யோசனை பண்றது. ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் சிறப்பா செய்யலாமே. நார்மலா ஒரு விஷயத்த செய்றோம்னா, இன்னும் இந்த விஷயத்த நம்ம எப்படி சிறப்பா செய்யலாம்? இன்னும் எப்படி நல்லா கிரியேட்டிவா பண்ணலாம்? ஒரு விஷயத்த நம்ம சொல்லும்போது, இன்னும் நம்ம எப்படி சொல்லலாம்? எந்த எந்த மாரி நம்ம சொல்லலாம்? அப்படின்றது தீட்டா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா நிலை. ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சைலன்ட்டான ஸ்டேட் நம்மளுக்கு. இப்படி ரொம்ப அமைதியா இருக்கும் அந்த இடத்துல. ரொம்ப மனசு ஒத்திசைவோடு இருக்கும். அமைதியான நிலைமையா இருக்கும் நம்மளுக்கு. ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும் நம்மளுக்கு. அந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா நிலை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமைதியான நிலை. இந்த நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அ எ அ அந்த நிலையில வந்து அப்புறம் நம்ம ஈஸியா வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆன ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல வந்து சொன்னீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எண்ணங்கள் வந்து ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, செயல் வடிவம் எடுக்கும் நம்மளுக்கு. நான் காலையில இப்ப நான் இந்த ஒரு நிமிஷம் நம்ம காலையில எந்திரிச்சு அமைதியான விஷயத்த நம்ம ஒரு எண்ணங்கள ஸ்ட்ராங்கா போடுறோம். இந்த ஆல்ஃபா நிலையில ஒரு விஷயத்த நம்ம போட்டோம்ன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து நாளைக்கு ஒரு ஒரு 2 விஷயத்த நான் வந்து கட்டாயம் செய்யணும். எக்சர்சைஸ் செய்யணும் நானு. நான் நன்றியோட நான் சொல்லணும். நான் நினைக்கிறேன் நானு. ரெகுலரா ஒரு எக்சர்சைஸ் பண்ணணும். புக் ரீடிங்கா கூட வச்சுக்கலாம். நம்ம புத்தகம் படிக்கணும். அப்படின்ற இந்த ஆல்ஃபா நிலையில நான் கொஞ்ச நாள் ரெகுலரா போட்டுக்கிட்டே இருந்தேன்னா, இம்மீடியட்டா நடக்கும் நம்மளுக்கு. இம்மீடியட்டா அந்த எண்ணங்கள் வந்து செயலா உருவாக்கும். இது ஆல்ஃபா நிலை. அடுத்தது காமா 0 டூ 4 ரொம்ப சமாதி நிலைன்னு நம்மளுக்கு சொல்லலாம். இந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது. 0 ஸ்டேட். நம்மளுக்கு இந்த இடத்துல எந்த விஷயமுமே இருக்காது நம்மளுக்கு. நத்திங். ஒண்ணுமே இருக்காது. அ ச ஜஸ்ட் எம்ப்டின்னு வச்சுக்கலாமே நம்மளுக்கு. நம்மளும் பிரபஞ்சமும் இந்த இடத்துல ஒண்ணு. அப்படியே அசைவற்ற நிலை. ஒண்ணுமே இல்லாத நிலை இந்த இடத்துல. ரொம்ப அற்புதமான நிலை. இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த இந்த நிலை தான் வந்து நம்ம ஆழ்ந்த தியானத்துல நம்மளுக்கு இணைஞ்சிருப்போம். இந்த நிலையில இருக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கே தெரியும் பாத்தீங்களா? ஓ! ஆனந்தம், பேரானந்தம், சந்தோஷம். ஆ அப்படியே ரொம்ப ஆனந்தமா இருக்கும் நம்மளுக்கு அந்த ஸ்டேட் வந்து. ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நம்மளுக்கு. நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் அந்த நிலையில. ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் நம்மளுக்கு. ரொம்ப அந்த
விவரிக்க முடியாத நிலை இல்லைங்களா? நெறைய பேர் வந்து அந்த தியானத்துக்குள்ள போறப்ப, ரொம்ப டீப்பா போறப்ப, நம்ம அத ஃபீல் பண்ணியிருப்போம் நம்மளுக்கு. ரொம்ப எக்ஸலன்ட்டா இருக்கும் நம்மளுக்கு. அந்த விஷயங்கள் நம்மளுக்கு ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸலன்ட்டான ஸ்டேஜ். ஸோ, நம்ம வந்து ரெகுலரான இந்த விஷயங்கள் தியானத்துல உடனே அமையாது. நம்மளுக்கே தெரியும். நம்மளுக்கே தியானம் செய்றப்ப நம்மளுக்கே தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அமைதியா இருக்கும் நம்மளுக்கு. ஆ நெறைய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த 15 டூ 40ல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் உட்காரவே வைக்கவே முடியாது. நம்ம லைஃப்ல அப்படிதான் இருக்கும் நம்மளுக்கு. அந்த 15 டூ 40ல தான் இருப்போம் நம்மளுக்கு ரெகுலராவே. 40 ரொம்ப ஹையஸ்ட். அட்லீஸ்ட் இது 15 டூ 40ல தான் இருப்போம் நம்மளுக்கு. அது இருக்கும்போது, அப்புறம் அந்த கொஞ்சம் கொஞ்சமா 15 டூ 12 வருவோம். 12 டூ 8 வந்துருவோம். அப்புறம் 8 டூ 4 அந்த மாரி வரும் நம்மளுக்கு. அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல வரும்போது, நம்ம தியானத்திலேயே நம்மளுக்கே தெரியும். ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஹெவியா இருப்போம். அடுத்து சைலன்ட்டா இருப்போம். அப்புறம் எண்ணமற்ற நிலையில இருப்போம். நம்மளுக்கு நெறைய பேருக்கு உட்கார்ந்த உடனே வந்து ரொம்ப அழகான அந்த தியானம் கிடைச்சோனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம் நம்மளுக்கு. ஆனா, அத விட்டு நம்மளால அதுதான் வெளிய வரவே முடியாது. டக்குன்னு வராது. அந்த தொடர்ந்து அந்த தியானம் செய்யும்போது நடக்கும். அந்த தியானம் செய்யும்போது என்ன நடக்கும்? அந்த நம்மளோட உடல்ல நம்ம செல்கள்ல அந்த அந்த நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கும் இல்லைங்களா? ஒரு விஷயங்கள் அந்த மூளையில வந்து செல்கள் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். அது மாறதுக்கு இந்த தியானம் செய்ய 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 வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா மாறும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த தியானம் செய்யறப்ப நான் சொன்னேன் இல்லையா? இது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த நரம்புகள் பத்தி நம்மளுக்கு அந்த நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மூளை வந்து அந்த நரம்புகள் இருக்கும்போது, ஆ 4 விஷயங்கள் நம்மளுக்கு அமைதியான நிலையில நம்மளுக்கு குடுக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதுதான். ஆ நம்மளுக்கு சந்தோஷம், ஆனந்தம்னு சொன்னேன் இல்லீங்களா? இதுதான் வந்து திருப்தி அடையும் நிலை. ஒரு இடத்துல, அப்பாடா! எனக்கு இது போதும். அப்படின்ற ஒரு விஷயம் தியானத்திலயும் நடக்கும். நம்மளுக்கு லைஃப்லயும் சில இடத்துல நடக்கும். எப்படின்னா, இந்த மூளை செல்கள்ல அந்த ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும் நம்மளுக்கு. அந்த சில செல்கள் வந்து நரம்பியல் வந்து செக்ரீட் ஆகும். அத வந்து சொல்லுவாங்க செட்ரோனின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செட்ரோனின் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து திருப்தி, அப்பாடா! திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல சில விஷயங்கள். அதான் செரோட்டோனின். டோப்பமைன் நம்மளுக்கு யாராச்சும் ரிவார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வெகுமதி நம்மளுக்கு சூப்பர் அப்படின்னு நல்ல விஷயங்கள் அப்படின்னு வெகுமதி கொடுப்பாங்க இல்லையா? அந்த இடத்துல நம்மளுக்கு டோப்பமைன் வந்து நம்மளுக்கு டோப்பமைன் சுரக்கும்போது இந்த டோப்பமைன் ஹார்மோன் வேலை செய்யும். அந்த இடத்துல நம்மளுக்கு வெகுமதி கொடுக்கும்போது இது வேலை செய்யும்போது நம்மளுக்கு நல்லா இருக்கும் நம்மளுக்கு. என்டார்ஃபின் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல வலி இருக்கும். அந்த வலிய தடுத்து அத மிஞ்சி நம்மளுக்கு செய்யும்போது சில விஷயங்கள் நம்மளுக்கு நல்லா இருக்கும் நம்மளுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்மளால தியானத்துல உட்கார முடியுது ஃபர்ஸ்ட்டு. ஆனா தொடர்ந்து நம்மளுக்கு செய்யும்போது சந்தோஷம் கிடைக்குது இல்லையா? அதுதான் என்டார்ஃபின் நம்மளுக்கு. ஆக்ஸிடாசின். ஆக்ஸிடாசின் என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு யாரோட இணைந்து இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு இணைப்புனால ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? ஆக்ஸிடாசின். ஸோ இதுதான் மனசுல இருக்கிற பல்வேறு நிலைகள் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஹார்மோன் செக்ரீஷன்ல ஒவ்வொரு ஹார்மோன் செக்ரீஷன்லயும் இது நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செயல்கள் செய்யும்போது இது நடக்கும். இது செயல்கள் இல்லாம நம்ம மனசு அந்த நிலையோட அந்த நிலையோட கனெக்ட் ஆகும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அது நடக்கும். நெறைய பேர் பர்ச்சேஸ் பண்றப்ப ஹாப்பியா இருக்கும். அதெல்லாம் டெம்பரரி இல்லீங்களா? அது ஒரு ஆனந்தம், சந்தோஷம். யாராச்சும் நம்மளுக்கு குடுக்கும்போது வெகுமதி. இதெல்லாம் வந்து டெம்பரரி ஹாப்பினஸ். இது நடக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கும். இந்த மனமாற்றம் இந்த இந்த அந்த தியானம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த மனசு மாறும். இதுதான் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மூலக்கூறுகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மாறும். நம்ம மூலக்கூறுகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மாறும். ஸ்ட்ராங் ஆகும் ஒரு இடத்துல. அது ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்ட்ராங்கா இருப்ப நம்மளுக்குள்ள நெறைய சேஞ்சஸ் நம்மளுக்கு நடக்கும். நம்மளுக்கு இன்னொரு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா? நம்ம எல்லாருமே இணைஞ்சிருக்கோம். நம்மளுக்கே வந்து தெரியாம நம்ம நெறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சது இல்ல. நெறைய பேருக்கு தெரியாது. நம்ம எல்லாமே வி ஆர் கனெக்டட். அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுக்கு நம்ம எல்லாருமே இணைஞ்சிருக்கோம் நம்ம வந்து. நம்ம எல்லாமே ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிருக்கோம் நம்மளுக்கு. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த ஆற்றல் புலம் வந்து வி ஆர் கனெக்டட். நம்ம எல்லாருமே கனெக்ட் ஆயிருக்கோம். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த எண்ணங்கள், உணர்ச்சிகள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அ நீங்களே பாருங்களேன். ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒருத்தர் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவங்களோட ஆற்றல் புலம் வந்து நம்மள பாதிக்கும். அப்ப அவர் பக்கத்துல உட்கார்ந்தவே எனக்கு அமைதியா இருக்கு. ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஏன்னா நம்மள ஒவ்வொரு சுத்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணங்கள், உணர்ச்சிகள் எல்லாமே வி ஆர் கனெக்டட் நம்மளுக்கு.
ஆல் ஆர் கனெக்டட். நம்ம எல்லாருமே கனெக்டட். நிறைய பேரோட உணர்ச்சிகள், எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் நம்மளுக்கு. திடீர்னு நம்மளுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். என்னடா திடீர்னு இப்படியா ஒரு ஆனந்தமா இருக்கு, இப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலேயே நம்மளுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நடந்ததுங்க. ஓ! அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும் நம்மளுக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு குழந்தை பொறந்திருக்கும். அந்த மாரி ஒரு விஷயங்கள் வந்து நம்மளுக்கே தெரியாம ஒரு ஆனந்தமா இருக்கும் நம்மளுக்கு. பிகாஸ் வி ஆர் கனெக்டட் நம்மளுக்கு. நம்மளோட கனெக்ட் இருக்கும். அதேதான். நெகட்டிவான விஷயங்கள் எதனா நடந்தா கூட நம்மளுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? அது ஒரு வருத்தத்த குடுக்கும். நம்மளுக்கே தெரியாம என்னடா அப்படின்றப்ப we get some negative. So we are all connected. நம்ம நெறைய பேரோட இணைந்து இருப்போம் நம்மளுக்கு. சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே கனெக்ட்டா இருப்போம். சோ அந்த கனெக்ட் ஆறப்ப அதுதான் நடக்கும்னு நம்ம சொல்லுவோம். இந்த கூட்டு முயற்சி. நெறைய பேருங்கள் ஒட்டு சேர்ந்து நடக்கும்போது, அந்த கூட்டு முயற்சியில அந்த ஒரு விஷயம் இயல்பா நடக்கும் இல்லீங்களா? அதுதான். நம்ம எல்லாருமே கனெக்டட் நம்மளுக்கு. அந்த இடத்துல கனெக்ட் ஆறப்ப ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சோ இதுதான் நம்மளுக்கு வி ஆர் கனெக்டட். இதுதான் நம்மளுக்கு நடக்கும். மூளைகள் நம்மளோட செல்கள் வந்து இணைந்து இருக்கும்போது, பிரபஞ்சத்தோட இணைந்து இருக்கும்போதும், நம்மளோட எல்லாரோட இணைந்து இருக்கும்போதும், முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, தியானம் செய்யும்போது, தியானத்தோட நம்ம இணைஞ்சு நெறைய பேரோட கனெக்ட் ஆகுறோம் இல்லையா? சோ இந்த தியானம் செய்யறப்ப என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்னா, மூளையில இருக்கிற திசுக்கள் அதிகமாகும் நம்மளுக்கு. பிரெயின்ல செல்ஸ் இருக்கு இல்லீங்களா? அந்த செல்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஆக்டிவேட் ஆகும். நெறைய செல்கள் வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த மூளை செல்கள் அதிகரிக்கும் நம்மளுக்கு. அந்த மூளை செல்கள் அதிகரிக்கும். இதனால வந்து சீரான தூக்கம் வரும் நம்மளுக்கு. நெறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, தியானம் செய்ய ஆரம்பிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பாடா! இவ்ளோ நாள் எனக்கு என்னமோ நிம்மதியா தூங்குன மாரியே இல்ல. நான் இப்பதான் நிம்மதியா தூங்குறேன். சீரான தூக்கம். ரொம்ப இயல்பான தூக்கம் அவங்களுக்கு வரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, குறைவான நோய்கள் வரும் நம்மளுக்கு. அந்த நோய்கள் வந்து குறைய ஆரம்பிச்சுரும். நமக்குள்ள இருக்கிற அந்த நோய்கள் வந்து அ அ குறைய ஆரம்பிச்சுரும். நெறைய பேர்ட்ட கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த பிபி ஹையா இருக்கும். அப்படி லோ ஆகும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மாத்திரையே எடுக்க மாட்டாங்க. அதே மாரி தான் சுகர், பிபி எத்தனையோ விஷயங்கள் வந்து இந்த தியானத்துல வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயங்க அவங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சுரும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் உங்களுக்கு. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அவங்களுக்கு. நெறைய பேருக்கு வந்து எஃபெக்ட் ஆகும். சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து உடல்ல வந்து நோய் எஃபெக்ட் ஆகும். ஆனா, இந்த தியானம் செய்றப்ப வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆறது ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்களுக்கு. அந்த எதிர்ப்பு சக்தி அதிகம்னால எதுவுமே சீக்கிரமா அவங்களுக்கு குயிக்கா அஃபெக்ட் ஆகாது. நெறைய பேருக்கு வெளியில போய் தண்ணி குடிச்சாவே வந்து சேராது. அதனால நெறைய பிரச்சனைகள் வரும் இல்லீங்களா? ஆனா ஆ தியானம் செய்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். மன ஆரோக்கியம் மேம்படும் நம்மளுக்கு. மன ஆரோக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவோம் நம்மளுக்கு. நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பாசிட்டிவான விஷயங்களா நம்ம எடுத்துப்போம். நம்மளோட மனங்கள் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கும் நம்மளுக்கு. எந்த ஒரு ஆ ம் எ எ ஈஸியா எடுத்துப்போம் நம்மளுக்கு. நம்மளோட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. நம்ம உடல்ல வந்து அங்கங்க வீக்கங்கள் இருக்கும் நம்மளுக்கு. நெறைய பேருக்கு தெரியும். டக்குன்னு ரொம்ப நேரம் கைய தூக்கிட்டே இருந்தா கை வீக்கம் ஏற்படும். அந்த விஷயத்த ஸ்ட்ரெயின் பண்ணி செய்யும்போது வீக்கம் ஏற்படும். ஆனா, நம்மளுக்கு அப்படி இருக்காது. அந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வீக்கம் வந்து அதிகமா இருக்காது நம்மளுக்கு. மன வீக்கம் வந்து அதிகமா இருக்காது. ஆ முதுமை அடைவது நம்மளோட முதுமை இருக்கு இல்லைங்களா? அது நம்மளோட முதுமை அடைவதுல வந்து தாமதம் ஏற்படும் நம்மளுக்கு. ஈஸியா நம்ம முதுமை வந்து ரொம்ப லேட்டா ஆகும் நம்மளுக்கு. அ நம்மளுக்கு ஏஜிங் ஃபேக்டர் ரொம்ப அதிகம் இல்ல ஈஸியா நடக்காது நம்மளுக்கு அவங்களுக்கு. செல்களுக்குள்ள வந்து தொடர்புகள் வந்து குயிக்கா இருக்கும். ஒவ்வொன்னா இம்மீடியட்டா மெசேஜ் குடுக்கும். அ நீ இதோட கனெக்ட்டா இருக்கல்ல, நான் அதோட கனெக்ட்டா இருக்கல்ல. இத நீ சரி செய். பிரெயின் வந்து நம்மளுக்கே தெரியும் வந்து. கையெடுத்து இப்ப ஒரு உணவு எடுக்கிறோம். எடுத்து உடனே உள்ள போகுது இல்லீங்களா? சோ நம்ம பிரெயின் வந்து எந்த அளவுக்கு இம்மீடியட்டா கனெக்ட்டா இருக்கு பாத்தீங்களா? டக்குன்னு ஆன்சர் ஆகுது. சோ இது வந்து இன்னும் நம்மளோட அதேதான். எல்லா சமயத்திலுமே இது வந்து அவ்ளோ குயிக்கா வேலை செய்யும் வந்து பாத்தீங்கன்னா. நெறைய பேர் பார்ப்போம். ஆ ஒவ்வொரு விஷயத்த வந்து டக்குன்னு ஆன்சர் சொல்லுவாங்க. டெசிஷன் எடுப்பாங்க. அதெல்லாம் வந்து மூளை வந்து ரொம்ப ஈஸியா அதிகமா வந்து தொடர்பு அதிகமா இருக்கும்போது டக்குன்னு நடக்கும் இல்லீங்களா? ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் குயிக்கா நடக்கும். இது எல்லாமே இம்மீடியட்டா நடக்கும். ஆனா நெறைய பேர் வந்து அந்த இதுல இல்லாதவங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களுக்கு கேப் இருக்கும் நம்மளுக்கு. அதோட செல்களோட கேப் இருக்காது.
ரொம்ப ரொம்ப லேட்டா இருக்கும். ஆன்சர்ஸ் லேட் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்த முடிவெடுக்க லேட் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப லேட்டா நடக்கும். பட் இது வந்து நம்ம கரெக்ட்டா இருக்கும்போது, குயிக்கா அந்த கனெக்டிவிட்டி நடக்கும் நம்மளுக்கு. சோ இதனால நம்ம லைஃப் ஸ்பேன் அதிகமாகும். இதெல்லாம் எப்படிங்க? இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல வந்து அத்தன ஒரு பெரிய விஷயம் இருக்குதுங்க. அந்த there's a மேஜிக் இன் அவர் நம்மளோட பாடி. அந்த மனம், எண்ணம் இதெல்லாம் இருக்குங்க இல்லையா? அத்தன ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் நம்ம உடலுக்குள்ள நடக்குங்க. நம்ம இந்த இந்த மனசுதான் இந்த உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப மிராக்கிளா இருக்கும் நம்மளுக்கு. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் நம்மளுக்கு. ஒவ்வொரு விஷயத்த நம்மளுக்கு வந்து ஏன்னா, இந்த உடல் வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆன ஒரு விஷயம். பிரபஞ்சத்துல கனெக்ட் ஆயிருக்கீங்க. நம்ம அந்த கனெக்ட்ட ஃபீல் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்குங்க. பட் இயற்கையாவே அந்த உடல்ல நமக்குள்ள இருக்குங்க அத்தன விஷயங்கள். என்னென்ன அந்த அற்புதம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நொடி இருக்கு இல்லீங்களா? இந்த ஒரு நொடி பாத்தீங்கன்னா, 8,10,000 செல்கள் வந்து புதுப்பிச்சுட்டு இருக்கு நம்மளோட பாடி. ஒவ்வொரு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பாடி வந்து புதுப்பிச்சுட்டே இருக்கு நம்மளுக்கு. ஒவ்வொரு நம்ம 1,00,00,000 செல்கள், 1,00,00,000 ரத்த சிவப்பணுக்கள் பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நொடியும் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு நம்மளுக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் புதுப்பிச்சுட்டே இருக்கு. ரத்த சிவப்பணுக்கள் வந்து ஒவ்வொரு இதுவும் புதுப்பிச்சுட்டே இருக்கு. சோ இந்த ரத்த சிவப்பணுக்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு இல்லையா? இந்த 1,00,000. சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா, 4 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இப்ப இருக்கிற ரத்த அணுக்கள் வந்து திருப்பி இருக்காதுங்க. எவ்ளோ பயங்கரமான மிராக்கிளான விஷயம் வந்து பாத்தீங்களா? சோ எவ்ரி 4 மந்த்ஸ் வந்து இந்த 4 மாசத்துக்கு முன்னாடி இருந்த சிவப்பணுக்கள் இப்ப இருக்காதுங்க. அது மாறிடுங்க. வேற சிவப்பணுக்கள் இந்த 4 மந்த்ஸ்ல கம்ப்ளீட்டா மாறிடும். இந்த மேஜிக் தான் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து அத்த மாற்றங்கள் நம்மளுக்கு சிவப்பணுக்கள் தானேங்க எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து அந்த மாற்றத்த குடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம நம்ம சாப்பிடுற உணவ வந்து உயிர்ச்சத்து பொருட்களா எடுத்து, அது வந்து பாத்தீங்கன்னா, அந்த மண்ணீரலுக்கு அனுப்புது. இந்த மண்ணீரலுக்கு நம்மளுக்கு அனுப்புது. சோ, அந்த அ இந்த மண்ணீரல் வந்து ஆட்டோமேட்டிக்கா மாற்றம் செஞ்சுகிட்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்துல இந்த சிவப்பணுக்கள் தான் எல்லா இடத்துலயும் போய் வேலை செஞ்சு, அந்த இடத்துல மாற்றம் குடுக்கும். நம்ம மூளையில வந்து பாத்தீங்கன்னா, 84 பில்லியன் செல்கள் வந்து இருக்குங்க. 8,400 கோடி செல்கள் நம்ம மூளையில இருக்குங்க. நம்ம மூளையில வந்து புது புது நரம்பு செல்லுகள் உருவாக்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு நரம்பு செல்லும் உருவாக்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு நரம்பு செல்லும் வந்து பாத்தீங்கன்னா, ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸோட கனெக்ட் ஆயிருக்குங்க. நம்ம மூளையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நெறைய செல்களோட கனெக்ட் ஆயிருக்குங்க. அத நம்ம வந்து கரெக்ட்டா வந்து மெசேஜ் குடுத்து கரெக்ட்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்பே வந்து அற்புதமா அத வந்து சரி செய்யுங்க நம்மளுக்கு. அந்த கனெக்ட்ட நம்ம குடுக்கணுங்க. அந்த அந்த மெசேஜ் நம்ம கரெக்ட்டா குடுத்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த உடம்புல வந்து ஆட்டோமேட்டிக்கா அது நடக்குங்க நம்மளுக்கு. இப்போ இப்ப நம்ம நெறைய பேருக்கு வந்து இப்ப லிவர் ப்ராப்ளம் கேள்விப்படுறோம் இல்லீங்களா? லிவர் கேன்சரே இருக்குங்க. இந்த லிவர் கேன்சர் நடக்கும்போது என்ன செய்வாங்க? நல்லா ஆரோக்கியமா இருக்கிற இந்த லிவர் இருக்கு இல்லீங்களா? அவங்க கிட்ட இருந்து அந்த லிவர கட் பண்ணி, அந்த லிவரே வேலை செய்யாம இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு லிவர் கம்ப்ளீட்டா வந்து டேமேஜ் ஆயிருந்திருக்கும். அந்த லிவர் டேமேஜ் ஆனது இந்த இதுல இருந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல. அந்த அந்த லிவர கட் பண்ணி எடுத்து, அந்த வீக்கான பெர்சன்ஸ் கிட்ட அந்த லிவர வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் ஆனா என்ன ஆகும்னு எனக்கு அந்த மேஜிக் தெரியுங்களா? கட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா, 8 வாரங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆரோக்கியமான லிவர் இருக்கு இல்லீங்களா? அந்த கல்லீரல். ஆட்டோமேட்டிக்கா அது கம்ப்ளீட் ஆயிடுங்க. எப்படிங்க இந்த மேஜிக் பாடி நம்ம உடம்புல இருக்கிற மேஜிக் பாத்தீங்களா? எவ்வளவு அற்புதமான விஷயம் இல்லீங்களா? நான் 8 வாரங்கள்ங்க. 8 வாரங்கத்துல வந்து ஆரோக்கியமா இருந்த கல்லீரல் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல மாறிடுதுங்க நம்மளுக்கு. நம்ம வயித்துக்குள்ள இந்த உட்புற ஆ சுவற்று இருக்கு இல்லீங்களா? அந்த பெருங்குடல் பகுதி. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு வாரமும் வந்து இந்த இடத்துல செல்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. சோ டெய்லியுமே வந்து நெறைய செல்கள் வந்து மாறிக்கிட்டே இருந்தன. நேற்று இருந்த நாம் இன்னைக்கு இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற நாம் நாளைக்கு இல்லைங்க. சோ இதுதாங்க மேஜிக். நம்ம உடம்புல நடக்கிற மேஜிக் இதுதாங்க நம்மளுக்கு. நம்ம அத ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு மருந்து சீட்டு தேவையில்ல, டாக்டர்ஸ் தேவையில்ல, எதுவுமே தேவையில்லைங்க நம்மளுக்கு. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ளார வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. சாதாரணமா இது நம்ம உடம்புல நடந்துகிட்டே இருக்கு நம்மளுக்கு. நம்ம உடம்புலயே வந்து நம்ம மனசுல, நம்ம எண்ணங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல
சரி செய்யற குணங்கள் நம்ம உடம்புலயே இருக்குங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், we are disconnected. நம்ம இந்த இந்த ஃப்ரீக்வன்சில நம்ம வந்து அந்த மைண்டும் பாடியும் கனெக்டே இல்லாம டிஸ்கனெக்ட் ஆயிருக்கேங்க. அதனால என்ன ஆகுது, உடனே என்ன நினைக்கிறோம் நம்ம, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு உடம்பு முடியலையா, வெளியில இருந்து மாத்திரை எடுத்து சாப்பிட்டுடுறது. என்னால முடியலையா, உடனே என்ன டாக்டர் கிட்ட போலாம் வா, என்னால முடியல டாக்டர் கிட்ட போலாம். பிகாஸ் நம்ம மைண்ட் அண்ட் பாடி கனெக்டடே இல்லைங்க. நம்ம செல்களும் நம்ம மனசு, இந்த மனசும் இந்த மைண்டும் கனெக்டட்ல இல்லைங்க. அதனால என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்குமே நம்ம வெளியில போய் ஹெல்ப் தேடிட்டு இருக்கோம். ஆனா நம்ம மைண்டும் பாடியும் கனெக்டடா இருந்தது அப்படின்னா நம்ம உடம்பே சரி செய்யுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உடம்பே நம்மளுக்கு சரி செய்யுங்க. நம்ம சாப்பிடுற ஃபுட்லயும் குடிக்கிற தண்ணிலையும் நம்ம வந்து கரெக்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடலே நம்மளுக்கு சரி செஞ்சு கொடுத்துரும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு நம்மளுக்கு சரி செஞ்சு கொடுத்துரும் நம்மளுக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், நம்மளுக்கு இந்த மூளைக்கு ரெஸ்டே கொடுக்கறது இல்ல. மூளை ஏங்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்களோ, தேவை இருக்கிற எண்ணங்களோ, அந்த மூளை வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது ரெஸ்டே கொடுக்கறது இல்ல. அதனாலதான் வந்து இப்ப இருக்கிற பிரசன்டான லைஃப்ல நம்மளால கனெக்டா ஃபீல் பண்ண முடியல. நம்ம பாடியில நம்மளுக்கு சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கு. நான் வந்து மாற முடியும், என்னால செய்ய முடியும் அப்படின்றத ரியலைஸே பண்ணாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் எல்லாத்துக்குமே வெளியில போயிட்டு இருக்கோம் நம்மளுக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வெளியே போயிட்டே இருக்கோம். நம்ம மனசு வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான விஷயங்க நம்மளுக்கு. அத பயிற்சி செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருங்க. நிறைய டாக்டர் சொல்லுவாங்க பிளாசிபோ எஃபெக்ட், நாசிபோ எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. பிளாசிபோ அப்படின்னா நம்ம உடம்புலயே நம்மள குணப்படுத்துற இயக்கம் நம்ம கிட்ட இருக்குங்க. ஆனா நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த கனெக்ட் இல்லாம வந்துட்டு அந்த பாடி கிட்ட நமக்கு டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும் இல்லைங்களா. நம்ம மைண்டுக்கு நம்ம நம்ம மைண்டுக்கு இது சரி செய்ய அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்கா எண்ணம் போட்டு செஞ்சு அதை ஆட்டோமேட்டிக்கா சரி செய்யுங்க. ஆனா அந்த மனசு, எண்ணம் அதெல்லாம் கனெக்டே ஆகலைங்க. இந்த இந்த பிசிக்கல் லைஃப்ல கனெக்ட் ஆகாம நம்மளுக்கு அதனால இருக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருக்குங்க நம்மளுக்கு. சோ நம்ம கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சரி செய்யும் சக்தி நம்ம கிட்ட இருக்குங்க நம்மளுக்கு. ஒவ்வொரு செல்களும் நம்ம கிட்ட வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு நம்மளுக்கு. சோ நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே நம்ம கிட்ட வந்து சரி செய்யும் ஆற்றல் நம்ம கிட்ட இருக்குங்க நம்மளுக்கு. நம்ம உடம்புல ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம கிட்ட இருக்குங்க. ஆற்றல் செய்யற அந்த ஒரு நான் சொன்னேன் இல்லையா, உடம்புல சரி செய்யற விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தியானம்ங்க. இந்த தியானம் வந்து செய்ய செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம செல்கள் வந்து புதுப்பிச்சுட்டே இருக்கும்னு நம்ம சொன்னேன் இல்லைங்களா. ஒரு விஷயங்கள் புதுப்பிச்சுட்டே இருக்கும் நம்மளுக்கு. அது புதுப்பிக்க புதுப்பிக்க என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா செல்கள் கனெக்ட் ஆக நம்ம உடம்புல மனசு அமைதியா இருக்கும்போது நம்ம பாடி செல்ஸோட நம்ம கனெக்ட் ஆகும். இந்த பாடி செல்ஸோட நம்ம கனெக்ட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் கனெக்ட் ஆகுறப்ப, பாடி செல்ஸோட கனெக்ட் ஆகுறப்ப நமக்கு இருக்கிற நோய் தீருங்க. நம்மளோட மனசுல மாற்றம் ஏற்படும், நோய் தீரும், குணமடையும், நம்ம எண்ணங்கள் ஸ்ட்ராங் ஆகும், we feel more stronger. நம்மளோட எண்ணங்கள் ஸ்ட்ராங் ஆகும், வலுவடைவோம், எல்லா விஷயத்திலயும் மாற்றம் நடக்குங்க நம்மளுக்கு. சோ நம்மளோட எண்ணங்களுக்கு வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்குங்க. ஒவ்வொரு எண்ணம் இந்த ஒரு மனுஷனோட எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தையே மாற்றுங்க. ஒரு ஹிட்லர் எடுக்கிற டெசிஷன் நிறைய விஷயங்கள் அந்த அந்த இடத்துல ஒரு ஒரு அந்த இடத்துல மாறிச்சு இல்லையா. இப்ப நம்மளுக்கு பிரசன்டா நம்மளுக்கு தெரியும் இந்த உலகத்துல எடுக்கிற ஒரு பெரிய பெரிய லீடர்ஸ் எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து உலகத்தை வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா. எத்தனை மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. சோ நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷன் நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிற மாற்றங்கள் நடக்கும் அந்த டெசிஷன். அதனால ஒவ்வொரு மனுஷனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட எண்ணங்கள் மாற்றங்கள் கொடுக்கும். அந்த ஃபர்ஸ்ட் எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு மாற்றத்தை கொடுக்கும். நம்மளுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட இணைஞ்சு இருக்கணுங்க. அந்த இணைந்து இருக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு பாத்தீங்கன்னா தியானம்ங்க. சோ இந்த தியானம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரபஞ்சத்தோட இணைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமானதாக இருக்குங்க. ஆனந்தமா இருக்கும். நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப அழகா இருக்குங்க நம்மளுக்கு. இந்த நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்குங்க. நான் சொன்ன அதே ஃபர்ஸ்ட் விஷயம் தான். ரொம்ப டஃப்பா இருக்கிற ஒரு விஷயத்த
ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம எளிமையா செய்ய முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஆராய்ஞ்சு செய்யற ஒரு நாலேஜ் நம்மகிட்டயே இருக்குங்க. நம்ம கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனசு வந்து பிரபஞ்சத்தோட இணைஞ்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அன்புமயமா மாறிடுவோம். நம்ம வந்து அன்புமயமா மாறும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். நம்ம கிட்டயே நமக்கு சக்தி இருக்குங்க. நம்ம மனசுல வந்து நம்ம கிட்டயே அவ்வளவு ஸ்ட்ராங்கான சக்தி நம்ம கிட்ட இருக்குங்க. நம்ம உடம்புல சரி செய்யறதாகட்டும், மாற்றமாகட்டும். ஆனா அதுக்கு என்ன பண்ணணுங்க? திருப்பி 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 வந்து அந்த தாட்ட நம்ம எண்ணங்கள் ஸ்ட்ராங்கா போடணுங்க நம்மளுக்கு. அதுக்கு இந்த தியானம் தாங்க ஹெல்ப் பண்ணும் வந்து. இந்த தியானம் மட்டுமே நம்ம கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை நம்மளால ஸ்ட்ராங்கா செய்ய முடியும். அந்த புதுப்பிக்கும் போது அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த நியூரான்ஸ் நடுவுல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு மசில் மெமரின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அதை ஃபார்ம் நான் சொன்னேன் இல்லையா, காலையில எழுந்திரிச்சு பிரஷ் பண்ணுவோம், இந்த விஷயங்களை செஞ்சோன்னு சொன்னீங்களா, இது ஆட்டோமேட்டிக்கா இப்ப என்ன மாறும்? செய்ய 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 நம்மளுக்கு இந்த தியானம் செய்ய செய்ய டக்குன்னு மாறிடும். ஓ, நான் தவறான செயல்களை நான் நடந்துட்டு இருக்கேன். இந்த மூளை புதுப்பிக்கும் போது மூளை செல்கள் பயன்படும் போது நான் நேரா நான் நான் சரியான பாதையில வருவேன். நான் சரியான பாதை எப்படிங்க நடக்கும்? இந்த தியானத்தோட நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிடுவோம். பிரபஞ்சம் எல்லையிற்றாத அன்போட இருக்குங்க. அந்த அன்போட இணைந்து இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் அன்புமயமா மாறிடுவோம். அந்த அன்புமயமா மாறும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டயே அத்தனை பவர்ஸ் இருக்கு. நம்ம உடம்புலயே சரி செய்யற அத்தனை விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயங்கள் வந்து நமக்குள்ள நடக்கும். நம்ம மாறுவோம். அத்தனை பவர்ஸ் நம்ம கிட்டயே இருக்கு. இந்த பிரெயினுக்கு அத்தனை பவர் இருக்கு. நம்ம உடம்புல அத்தனை செல்கள் மாறிட்டு இருக்கு. இத்தனை விஷயங்கள் வந்து நம்ம தியானத்தினால நடக்குங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் வந்து ரொம்ப அற்புதமா மாறுங்க. இந்த தியானம் செய்யும்போது நம்ம உடல் மனசு எல்லாமே மாறும். நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமானதாக இருக்குங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.